அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மேலும் குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் உச்சபலம் பெற்று அமர்கிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் உச்சத்தின் காரணமாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தான் தேடி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வலுவாக அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். பல வருட நரக வாழ்க்கை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் இருக்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பின்னோக்கி நகர்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருவார். எனவே குரு பகவானினுடைய அதிசார வக்ர இயக்கமும் அதிசார உச்ச பயிற்சியும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. எனவேதான் இந்த அற்புதமான தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. என்றால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியாகவும் அதே சமயம் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அவரது பார்வையை பல இடங்களில் வலுவாக செலுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசி, வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் மற்றும் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் ஆகிய இடங்களில் தனது பார்வையை வலுவாக பதிக்கிறாருங்க குரு பகவான். எனவே பல வகையில் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே எளிதில் களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் ஈடுபடுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான ஆதாயம் நிறைவாக உண்டு. கலைத்துறை மற்றும் பொது வாழ்வில் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எனவே தனலாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்றவற்றை தகர்த்தெறிந்து தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் ஆதாயம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது.
அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றிகரமான சூழல் இந்த தருணத்தில் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் அமர்வதை காட்டிலும் மிக வலுவாக, தனஸ்தானத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமர்வதை காட்டிலும் மிக வலுவாக 9ல் குரு பகவான் உச்சம் பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. அலட்சியம் இல்லாமல் அவசியமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சனி பகவானின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சனியின் மீது குருவின் பார்வை படக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே உறுதியாகவே பொருளாதார நிலை மேம்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் தடையில்லாமல் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை மிகவும் அபரிவிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குரு பகவான் 9ல் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும், ஆடை ஆபரண சேர்க்கையில் முதலீடு செய்யக்கூடிய வலுவான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதால் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரின் மீது வலுவாக கிடைப்பதால் குரு மங்கள யோகமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்தபடியே பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது பிரபலங்களின் ஆதாயம் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல தகவல்கள் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும், பெயர் புகழ் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கேட்ட சலுகைகள் அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். சுப விரயங்களை மகிழ்ச்சிகரமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இடமாறுதல் எளிதில் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. கலைத்துறைகளுக்கு உங்களது திறமை தேடி நல்ல வாய்ப்புகள் வரும். மாணவ மாணவியருக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு போதிய அளவிற்கு வருமானம் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. இப்படி பல நல்ல மாறுதல்கள் குருவின் உச்சத்தால் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும்.